உங்கள் ஆர்டரும் வேணாம் ஒன்றும் வேணாம் ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கிளைண்ட் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் இப்படி சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. திரும்ப திரும்ப என்னுடைய பிக் நோவை என் கஸ்டமருக்காக பிரேக் பண்ணிகிட்டே இருக்கேன். சண்டே அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸில் ஒர்க் பண்ணவே மாட்டேன்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அண்ட் லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸ் எடுக்கவே மாட்டேன். ஆனால் இந்த ஒரே ஒரு ஆர்டரால் என்னுடைய ஃபுல் டே இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நான் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கிளைண்ட் 12th ஆகஸ்டே என்கொயர் பண்ணியிருந்தாங்க டெலிவரி அண்ட் ப்ராடக்ட் ரிகார்டிங். டன்சோவில் சென்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. என் டீம்லேயும் சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் நம்பர் ஷேர் பண்ணுங்கள் மேம், நாங்கள் டன்சோ போடுறதுக்கு ஒரு 5 to 6 hours முன்னாடி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கிளைண்ட் 14th ஆகஸ்ட் மிட் நைட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 15th கால் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. பட் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நம்மளுடைய ஆஃபீஸ் லீவ். இன்ஸ்டாலையும் எனக்கு மெசேஜ் அண்ட் கால்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அம்மா என்னை பார்க்குறதுக்காக யூகே வராங்க, 16th ஏர்லி மார்னிங் அவங்களுக்கு ஃப்ளைட்டு. ரீசெண்டாக ரீல்ஸில் பார்த்து உங்களுடைய டிசைன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, எல்லாமே செம்ம யூனிக்காக இருக்குது, இங்கே கிடைக்கவே கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், உங்களுடையது அஃபோர்டபுளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் அப்படியே ஆர்டர் வச்சுக்கோங்க, நான் ஒரு 8 months கழித்து பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய பல்க் ஆர்டர். ரீஃபண்ட்லாம் வேண்டாம் திவ்யா, எனக்கு ப்ராடக்ட் தான் வேணும், நான் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இந்த கஸ்டமருக்காக என்ன வேணால் பண்ணலான்னு தோணுச்சு.